குட் மார்னிங் எவ்ரிவன், வெல்கம் டு த எட்டுவல் செஷன். இன்னைக்கு என்ன டாபிக் பார்க்க போறோம் அப்படின்னா, அதாவது அந்த டாபிக்கோட ஹெட்லைன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரூடென்ட் அப்ரோச். இது வந்துட்டு கிட்டத்தட்ட நம்ம ஆர்பிஐயோட மானிட்டரி பாலிசி ரிலேட்டடாகவும், அப்புறம் நம்ம கண்ட்ரியில் நடக்கிற இன்ஃப்ளேஷன் பற்றி, அப்புறம் அந்த வார் பற்றின ஒரு ஓவரால் கான்செப்ட் தான் பார்க்க போகிறோம். இப்போ ப்ரூடென்ட் அப்ரோச் அப்படின்னா என்னன்னா, ப்ரூடென்ட் அப்படின்னா என்னன்னா காஷியஸ்ன்னு அர்த்தம். ப்ரூடென்ட்னா காஷியஸ். அப்போ காஷியஸ் அப்ரோச் அப்படின்ற மாதிரி சொல்ல வராங்க இந்த ஹெட்லைன்ஸ் மூலியமா. சப்ஹெட்டிங் பார்க்கலாம். த ஆர்பிஐ டிட் வெல் டு ஹோல்ட் இன்ட்ரெஸ்ட் ரேட்ஸ் பட் இன்ஃப்ளேஷனரி ப்ரெஷர்ஸ் ரிமைன். அதாவது சொல்கிறோம், அதாவது என்ன சொல்கிறாங்கன்னா, ஆர்பிஐ வந்துட்டு இன்ட்ரெஸ்ட் ரேட்ஸை வந்துட்டு என்ன பண்ணுறாங்க, ஹோல்ட் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. பட் இன்ஃப்ளேஷனரி ப்ரெஷர்ஸ் வந்துட்டு இருந்துக்கிட்டு தான் இருக்குது. அதாவது அந்த ப்ரைஸ் வேல்யூ, கூட்ஸோட ப்ரைஸ் வேல்யூ இருக்குல்ல, அது இன்க்ரீஸ் ஆகிட்டே தான் இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்ல வராங்க. இப்போ ஸ்டோரிக்குள்ளே போகலாம். There was little room for the Reserve Bank of India's interest rate setting committee to maneuver during its meeting in early August அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது லிட்டில் ரூம்னா ஸ்பேஸ் இல்லை, அதாவது லிட்டில் சான்சஸ் இருக்குது. எதுக்கு? ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியாவோட இன்ட்ரெஸ்ட் ரேட் செட்டிங் கமிட்டிக்கு வந்துட்டு இதுக்கு அந்த மீட்டிங் அப்போ அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ மேனோவர் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா ட்ரிக்குன்னு அர்த்தம். மேனோவர் அப்படின்னா ட்ரிக் அப்படின்னு அர்த்தம். ஓகேவா? நெக்ஸ்ட் ஒன். எலிவேட்டட் குளோபல் க்ரூட் ப்ரைசஸ் ஓவர் த பாஸ்ட் ஃபியூ மந்த்ஸ் ஹேஸ் ஆல்ரெடி புஷ்ட் ரீட்டைல் இன்ஃப்ளேஷன். அதாவது இந்த க்ரூட் ப்ரைசஸ் இருக்குல்ல, எலிவேட்டட் க்ரூட், அதாவது இந்த வார் நடக்கிறதுனால இந்த க்ரூட் ப்ரைசஸ் என்ன இருக்குது, ஓவர் த பாஸ்ட் ஃபியூ மந்த்ஸ் ஹேஸ் ஆல்ரெடி புஷ்ட் ரீட்டைல் இன்ஃப்ளேஷன் பியாண்ட் த சென்ட்ரல் பேங்க்ஸ் 4% டார்கெட். அதாவது சென்ட்ரல் பேங்க் வந்துட்டு என்ன பண்ணியிருக்காங்க, 4% டார்கெட் தான் வச்சிருக்காங்க. இந்த குளோபல் க்ரூட் ப்ரைசஸ் என்ன இருக்குது, பாஸ்ட் ஃபியூ மந்த்ஸ்னால ரீட்டைல் இன்ஃப்ளேஷனை கொஞ்சம் தள்ளி இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ வந்துட்டு சிபிஐ ஓகேவா என்ன இருக்குது, ரைசிங் டு 4.38%. அதாவது 4% அவங்க எக்ஸ்பெக்ட் பண்ணியிருக்காங்க. 4.38 வந்துட்டு என்ன ஆயிருக்கு, இன்க்ரீஸ் ஆயிருக்கு இன் ஜூனில். த ஹையஸ்ட் இந்த கரண்ட் சிபிஐ சீரீஸ், ஹையஸ்ட் இந்த கரண்ட் சிபிஐ சீரீஸ்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் ஒன். வைல் த அவுட்கம் வாஸ் அ foregone conclusion லீடிங் த ஆர்பிஐ டு கீப் த ரெப்போ ரேட் அன்சேஞ்ச்ட். அதாவது இந்த இஷ்யூஸ்னால என்ன பண்ணுறாங்கன்னா, கன்க்ளூஷன் வந்துட்டு ஃபோர்கோனாக இருக்குது. லீடிங் த ஆர்பிஐ, ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா என்ன பண்ணியிருக்காங்க, ரெப்போ ரேட் வந்துட்டு அன்சேஞ்சாக வச்சிருக்காங்க 5.25 ஃபார் த 4th கன்சிக்யூட்டிவ் மீட்டிங். ஆர்பிஐ கவர்னர் சஞ்சய் மல்ஹோத்ரா போஸ்ட் எம்பிசி, அதாவது ஆஃப்டர் மானிட்டரி பாலிசி கமிட்டி மீட்டிங் ஸ்டேட்மெண்ட் சஜஸ்ட் தட் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, சென்ட்ரல் பேங்கோட பிரின்சிபல் கன்சர்ன் இருக்குல்ல, ஹேஸ் ஃபார் சம் டைம் நவ் பீன் கண்டெய்னிங் த ஃபால் அவுட் ஆஃப் மவுண்டிங் ஓகேவா ஜியோ பொலிட்டிக்கல் அன்சர்டைனிட்டிஸ் ஆஃப் இந்தியாஸ் மேக்ரோ எக்கனாமிக் ஃபண்டமெண்டல்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஃபால் அவுட் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, அன்றைக்கி ஒரு வேர்ட் பார்த்தோம், ஆஃப்டர் மேத் அப்படின்னு சொல்லி ஒரு வேர்ட் பார்த்தோமா. ஆஃப்டர் மேத்னா என்னது, ஏதோ ஒன்று நடந்து முடிஞ்சதுக்கப்புறம் இருக்கிறது தான் சொல்லுவாங்க. அதாவது ஒரு நெகட்டிவான எதுவும் நடந்துருக்குது. ஆஃப்டர் மேத் அப்படின்னா ஆஃப்டர் சம் ட்ராஜடி, ஆஃப்டர் சம் பேட் ஃபேஸ் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. ஸோ என்ன சொல்கிறாங்க, கண்டெய்னிங் த என்னது ஆஃப்டர் மேத் ஆஃப் த மவுண்டிங். அதாவது மவுண்டிங் அப்படின்னா இன்க்ரீசிங் அர்த்தம். ஜியோ பொலிட்டிக்கல் அன்சர்டனிட்டிஸ் வந்துட்டு என்ன பண்ணுது, இன்க்ரீஸ் பண்ணுது ஆன் இந்தியாஸ் மேக்ரோ எக்கனாமிக் ஃபண்டமெண்டல்ஸ் அப்படின்ற மாதிரி சொல்ல வராங்க. ஓகேவா? நெக்ஸ்ட் ஒன். த ரீசென்ட் டாலர் ருப்பி ஸ்வாப், அதாவது டாலர் அண்ட் ருப்பி ஸ்வாப் இருக்கும்ல, அந்த டிசிஷன் டு அப்சர்வ் த ஹெட்ஜிங்னா கண்ட்ரோலிங் சொல்லலாம், கண்ட்ரோலிங் ஆர் ப்ரிவென்டிங் கூட சொல்லலாம். ஓகே, கண்ட்ரோலிங் ஆர் ப்ரிவென்டிங் சொல்லலாம், நோட் பண்ணிக்கோங்க. Cost on fresh foreign currency non-resident bank deposits are clear indications of the RBI focus. ஆர்பிஐயோட ஃபோக்கஸ் அப்படின்னு சொல்ல வராங்க. ஓகேவா? அதாவது இந்த டாலர் ருப்பி ஸ்வாப் வந்துட்டு இருக்குல்ல, அது வந்துட்டு என்ன சொல்கிறாங்க, கண்ட்ரோல் பண்ண போகிறாங்க. எதுக்கு? இந்த FCNRB, அதாவது ஃபாரின் கரன்சி நான் ரெசிடென்ட் பேங்க் டெபாசிட்ஸ், அதாவது நான் ரெசிடென்ட் பீப்புள் வந்துட்டு டெபாசிட் பண்ணுறது தான் FCNRBன்னு சொல்லுவாங்க. அதுக்கு வந்துட்டு என்னவா இருக்குது, கிளியர் இண்டிகேஷன்ஸ் வந்துட்டு என்ன சொல்கிறாங்க, டெபாசிட்ஸ் வந்துட்டு கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ண போகுது அப்படின்னு சொல்ல வராங்க. த ஆப்ஜெக்டிவ் இஸ் டூ ஃபோல்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. டூ ஃபோல்ட் அப்படின்னா அதாவது கிட்டத்தட்ட ஒரு 2 யூசேஜ் ஆகிற மாதிரி தான் பண்ணியிருக்காங்க. டு மெயின்டைன் அடிக்குவேட் டொமஸ்டிக் லிக்விடிட்டி ஹேஸ் த ருப்பி வீக்கன்ஸ் அமிட் கேபிட்டல் அவுட்ஃப்ளோஸ். அதாவது டொமஸ்டிக் லிக்விடிட்டி, நம்ம நாட்டோட கரன்சி ஹேஸ் த ருப்பி வீக்கன்ஸ் அமிட் கேபிட்டல் அவுட்ஃப்ளோஸ். கேபிட்டல் அவுட்ஃப்ளோஸ் நிறைய கூட இருந்தாலும் நம்மளோட கரன்சி வந்துட்டு என்ன பண்ணுறாங்க, அடிக்குவேட்டாக இது பண்ணும் அப்படின்னு சொல்ல வராங்க. நெக்ஸ்ட் ஒன். வைல் ஷோரிங் up foreign exchange reserves has the merchandise import bill swells on the back of elevated crude prices. அதாவது இந்த crude prices இருக்குல்ல, அதில் வந்துட்டு அதனால் இது ஸ்வெல் ஆகுது. இம்போர்ட் பில், மெர்ச்சன்டைஸ் இம்போர்ட் பில் வந்துட்டு என்ன ஆகுது, இதனால் இப்படி ஆகுது அப்படின்ற மாதிரி சொல்ல வராங்க. ஷோரிங் அப் த ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச். இப்போ ஷோரிங் அப் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, ப்ரீவியஸ் டேவே பார்த்தோம், பால்ஸ்டர்னு ஒரு வேர்ட் பார்த்தோமா. ஷோரிங் அப்போ சேம் தான். பால்ஸ்டர் அப்படின்னா ஸ்ட்ரென்த்னு சொல்லி பார்த்தோமா. இது இன்னொரு வேர்டு இதுக்கு. ஓகேவா? அப்போ என்ன சொல்கிறாங்க, வைல்
bolster foreign exchange reserves as the merchandise import will swells on back of elevated crude prices. Okay, foreign exchange reserve have now climbed close to 700 billion USD, while FCNRB மேல பார்த்தோம்ல non-resident people வந்து என்ன பண்றது deposit பண்றது have risen to around 40 billion and are expected to grow further before the scheme closes அப்படின்னு சொல்ல வராங்க. இப்போ வந்து என்ன சொல்றாங்கன்னா ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் ரிசர்வ்ஸ் இருக்குல்ல, அதாவது வேற நாட்டோட பணம் வந்துட்டு ரிசர்வ்ஸாக வச்சிருப்பாங்கல்ல, அது வந்துட்டு 700 USD பில்லியன் போயிருக்குது. அதுக்கப்புறம் அந்த ஃபாரின் நேஷன் பீப்புள் வந்து டெபாசிட் பண்ணுறது 40 பில்லியன் போயிருக்கு அப்படின்னு மாதிரி சொல்ல வராங்க. ஓகேவா, நெக்ஸ்ட் அந்த ருப்பி விச் until recently was the worst performing அப்படின்னு சொல்றாங்க. இந்த ருப்பி இருக்குல்ல, அதாவது அந்த இன்டர்நேஷனல் இது மார்க்கெட்டில் அதில் தான் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா வேர்ஸ்ட் பெர்ஃபார்மிங்காக இருக்குது. ஏஷியன் கரன்சி ஹேஸ் ரெக்கவர்ட் டு அரௌண்ட் 95 rupees அப்படின்னு மாதிரி சொல்லுவாங்க. ஓகேவா, next paragraph போலாம். However, the MPC Monetary Policy Committee assessment that inflationary pressures on it are not yet broad-based and remain largely confined to food and fuel may prove premature அப்படின்னு சொல்றாங்க. அதாவது என்ன சொல்றாங்க அப்படின்னா, the Monetary Policy Committeeயோட அசஸ்மெண்ட் இருக்குல்ல, அந்த இன்ஃப்ளேஷனரி ப்ரெஷர்ஸ் வந்துட்டு இன்னும் ப்ராட் பேஸ்டாக இல்லை. அதாவது என்ன சொல்றாங்க, அதை பத்தி இன்னும் பெருசாக யோசிக்கல. ஆனால் இன்னும் எதில் கன்ஃபைண்டாக இருக்கிறாங்கன்னா, இந்த ஃபுட் அண்ட் ஃபியூவல் ப்ரைசஸ் மேலே தான் என்னமா இருக்காங்க, கொஞ்சம் குறியா இருக்கிறாங்க அப்படின்னு சொல்ல வராங்க. ஹையர் ஃபியூவல் காஸ்ட் ஹேவ் அஃபெக்டட் செக்ஷன்ஸ் இன்க்ளூடிங் டிரான்ஸ்போர்ட், ஃபுட், டிராவல் அண்ட் டூரிசம். அதாவது இந்த ஃபியூவல் காஸ்ட் இருக்குல்ல, க்ரூட் ஆயில் ப்ரைஸஸ் மேலே இன்க்ரீஸ் ஆனதுனால அதனால எதெல்லாம் பாதிக்கப்படுது அப்படின்னா, டிரான்ஸ்போர்ட் செக்டார், ஃபுட், டிராவல் அண்ட் டூரிசம் செக்டார்லாம் என்ன ஆகுது, கொஞ்சம் சஃபர் ஆகுது அப்படின்னு சொல்ல வராங்க. இன்ஃப்ளேஷன் இன் டிரான்ஸ்போர்ட் சர்வீசஸ் மோர் தேன் டபுள்டு டு 4.31%. அதாவது டிரான்ஸ்போர்ட் சர்வீசஸில் என்ன இருக்குது, இன்ஃப்ளேஷன் 4.31% வந்துட்டு இருக்குது இன் ஜூன் ஃப்ரம் 1.75 இன் மே. அதாவது மேலேருந்து கம்பேர் பண்ணுறப்ப 4.31 வரைக்கும் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. எங்கேருந்து 1.75 அப்போ இது டிரான்ஸ்போர்ட் செக்டாருக்கு ஒரு பெரிய ப்ராப்ளம் தான், இஷ்யூ தான். ஓகேவா, நெக்ஸ்ட் ஒன். Although the center cut commercial LPG prices வந்து கட் பண்ணாலும் for a second consecutive month in July. அதாவது அப்போ ஜூன்லயும் திரும்ப குறைச்சிருக்காங்க, அப்போ ஜூலைல என்ன பண்ணிருக்காங்க, ரெண்டாவது கன்சிக்யூட்டிவா குறைச்சிருக்காங்க. It is unrealistic to expect restaurants and eateries to pass on these savings immediately அப்படின்னு சொல்றாங்க. அதாவது சென்டர் வெட்டி எல்பிஜி பிரைசஸ் வந்துட்டு குறைச்சாலும் ரெண்டாவது கன்சிக்யூட்டிவ் மந்த்தா என்ன சொல்றாங்க, அன்ரியலிஸ்டிக்கா இருக்குது. எதுக்கு, ரெஸ்டாரண்ட்ஸும் ஈட்டரிஸும் வந்துட்டு என்ன பண்ணுவாங்க, இதை வந்துட்டு குறைப்பாங்க அப்படின்னு சொல்ல வராங்க. பேசஞ்சர் வெஹிக்கல் மேனுஃபேக்சரர்ஸ் ஹேவ் ஆல்சோ ரைஸ்ட் பிரைசஸ் திஸ் இயர். அதாவது பேசஞ்சர் வெஹிக்கல் இருக்குல்ல, பேசஞ்சர் வெஹிக்கல் மேனுஃபேக்சரிங்னா அதாவது பஸ், இதெல்லாம் அவங்க என்ன பண்ணியிருக்காங்க, பிரைசஸ் வந்துட்டு இந்த வருஷம் ரைஸ் பண்ணியிருக்காங்க. reflecting higher input and logistic cost. Logisticsனா the trade அது சம்பந்தமா இருக்கிறது. ஓகேவா, while US President Donald Trump has indicated a possible truce அப்படின்னு சொல்றாங்க. truce அப்படின்னா என்னன்னா சீஸ் ஃபயர்னு அர்த்தம். சீஸ் ஃபயர்னா தற்செயலுக்கு ஸ்டாப் பண்ணி வைக்கிறது. ஓகேவா, பீஸ் அப்படின்னு சொல்லலாம். ஓகே, and a durable arrangement to secure navigation through the Strait of Hormuz. ஓகேவா, the Ukraine war continues to threaten supplies from Russia. அதாவது என்ன சொல்றாங்கன்னா, டொனால்ட் ட்ரம்ப் வந்துட்டு ஒரு பாசிபிள் ட்ரூஸ், அதாவது ஒரு சீஸ் ஃபயர் போட்டிருக்காரு அப்படின்னு சொல்ல வராங்க. இதுக்கு டியூரபிள் அரேஞ்ச்மெண்ட் டு செக்யூர் நேவிகேஷன், அதாவது ஸ்ட்ரெயிட் ஆஃப் ஹார்மஸ் வழியா ஷிப்ஸ் எல்லாம் போறதுக்கு ஒரு இது பண்ணியிருக்காங்க. இப்போதைக்கு உக்ரைன் வார் வந்துட்டு கண்டினியூஸ் டு த்ரெட்டனாக தான் இருக்கு. ஓகேவா, ஃப்ரம் ரஷ்யா. அதே போல் இந்தியாஸ் லார்ஜஸ்ட் க்ரூட் சப்ளையர் யார் அப்படின்னு சொல்லியிருக்காங்கன்னா ரஷ்யா. ஓகே, ஈவன் ஸோ த ஆர்பிஐஸ் டிசிஷன் டு prioritize growth while remaining alert to inflationary pressures from global supply shocks is underpinned by India's relatively strong domestic fundamentals அப்படின்னு சொல்ல வராங்க. இப்போ என்ன சொல்ல வராங்கன்னா, ஈவன் ஸோ த ஆர்பிஐஸ் டிசிஷன், ஆர்பிஐ டிசிஷன் எதுக்கு இருக்குது, ப்ரையாரிட்டைஸ் என்ன பண்ணுறாங்க, ப்ரையாரிட்டி எதுக்கு கொடுக்குறாங்க, க்ரோத்துக்கு தான் கொடுக்குறாங்க. வைல் ரிமைனிங் அலர்ட் டு, அதாவது க்ரோத்துக்கு ப்ரையாரிட்டைஸ் கொடுத்தாலும் இன்ஃப்ளேஷனரி ப்ரெஷர்ஸ்க்கு என்ன பண்ணுறாங்க, மேக்ஸிமம் கொஞ்சம் அலர்ட்டாக இருக்காங்க. ஃப்ரம் குளோபல் சப்ளை ஷாக்ஸ் இஸ் அண்டர்பின்ட் பை இந்தியாஸ் ரிலேட்டிவ்லி, அதாவது டொமஸ்டிக் ஃபண்டமெண்டல்ஸ்லாம் என்ன ஆகிட்டு இருக்குது, அவங்க வந்துட்டு என்னதான் இதுக்கு ப்ரையாரிட்டைஸ் கொடுத்தாலும் ப்ரைஸஸ் வந்துட்டு ஏறுது அப்படின்னு சொல்ல வராங்க. மேலே என்ன பார்த்தோம், 4 செக்டாரோட இது வந்துட்டு ஏறிச்சு அப்படின்னு பார்த்தோமா, அதான் சொல்ல வராங்க. ஓகேவா, நெக்ஸ்ட் ஒன். மெர்ச்சன்டைஸ் எக்ஸ்போர்ட்ஸ் grew 15.5% year on year in June. Consumption demand has remained resilient. Okay, resilient and public and private investments continue to strengthen. Resilient அப்படின்னா என்னன்னா adaptable அர்த்தம். Adaptable or flexible அப்படின்னு சொல்லலாம். Okay, and public and private investment continue to strengthen. Okay, Governor Malhotra's assertion. ஓகே, அசர்ஷன் அப்படின்னு என்ன அர்த்தம் அப்படின்னா டிக்ளரேஷன் அர்த்தம். டிக்ளரேஷன் தான் அசர்ஷனோட
சினானிம். ஓகே, தட் ஃபியூச்சர் பாலிசி டிசிஷன்ஸ் வில் ரிமைன் டேட்டா டிபெண்ட். அதாவது ஃபியூச்சர் பாலிசி டிசிஷன் வந்துட்டு என்னவா இருக்க போகுது, டேட்டா டிபெண்டாக இருக்க போகுது. அண்ட் தட் த ஆர்பிஐ வில் அடாப்ட் அ வெயிட் அண்ட் வாட்ச் அப்ரோச் தான் இருக்க போகிறாங்க. இஸ் ஆர்கியூவலி த மோஸ்ட் ப்ரூடன்ட் கோர்ஸ். ப்ரூடன்ட் மேலேயே பார்த்துட்டோம். ஓகேவா, நெக்ஸ்ட் ஒன். ஸோ ஓகே, இப்போ ஓவராலாக என்ன சொல்ல வராங்க அப்படின்னா, அதாவது ருப்பியோட வேல்யூ வந்துட்டு இன்டர்நேஷனல் மார்க்கெட்டில் எவ்வளோ குறைஞ்சிருக்கு, அப்புறம் அதே போல் இங்கே டொமஸ்டிக்கில் என்னென்ன ப்ரைஸை ஏற்றிருக்காங்க, இதனால் எந்தெந்த செக்டார்ஸ் வந்துட்டு பாதிக்கப்பட்டிருக்கு, இப்போ கரண்ட் சுச்சுவேஷன் என்ன, இன்ஃப்ளேஷன் எப்படி போயிட்டு இருக்குன்றது தான் ஓவரால் கான்செப்ட்ஸை சொல்ல வராங்க. ஓகே, இப்போ வந்துட்டு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, நேற்று வந்துட்டு ஒரு வேர்டு கொடுத்துருந்தோம், அதாவது அப்டக்டட் அப்படின்னு சொல்லி கொடுத்துருந்தோமா. ஓகேவா, இப்போ அதோட மீனிங் பார்க்கலாம். அப்டக்டட் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, சீஸ்டு, கேப்சர்ட்னு சொல்லலாம். சீஸ்ட், கேப்சர்ட் அப்படின்னு சொல்லலாம். இதோட ஆன்டோனிம் என்னவா இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா ரெஸ்கியூ அப்படின்னு சொல்லலாம். ஓகேவா, இப்போ இன்னைக்கு வேர்ட் ஆஃப் த டே அப்படி என்னன்னு பார்த்தோம்னா கன்ஸ்ட்ரெயின்ட். நோட் பண்ணிக்கோங்க, கன்ஸ்ட்ரெயின்ட். இது என்ன பண்ணிடுங்க, உங்களுக்கு இந்த வேர்டோட சினானிம்ஸ் இருந்துச்சுன்னா கீழே வீடியோவில் கமெண்ட் பண்ணுங்கள். மீதி கிளாஸஸ் நாளைக்கு பார்க்கலாம். தேங்க்யூ.